நேற்று காலையில் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு காலையில் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி வேலைக்கு 100 நாள் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஓமலூர் போயிருந்தேன். வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டஸ்ட்பின் உடஞ்சிருச்சா, சரி அதை வாங்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு கடைக்குள்ளே போனேன். கடையில் டஸ்ட்பின் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பொருள் இருக்கு. பொருள் அதிகமாக இருந்து என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே இருந்த எல்லா பொருள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாலுமே கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. நான் கையில் வச்சுட்டு இருந்தாலும் அந்த ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 380, 360 இப்படி இந்த ரேட்டில் இருந்துச்சு. இப்போதைக்கு ஒரு 2-3 ஜார் மட்டும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். டைம் இருக்கும்போது போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா கடைக்குள்ளே போகும்போதே ஒரே ஒரு டஸ்ட்பின் வாங்கிக்கிறேன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன். அப்புறம் வெளியில் வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா சார் ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆயிடுவார். ரொம்ப நாளாக குட்டிமா அந்த விளையாட்டு திங்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்களா, சரின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜெய்குட்டி பிறந்ததுலேருந்து அவனுக்கு எக்கச்சக்க விளையாட்டு பொருள் இருந்துச்சு. இந்த 2ஆவதா பிறக்கிற குழந்தைங்களாம் உண்மையாலுமே பாவம் தாங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைங்க விளையாண்டு யூஸ் பண்ண பொருள் தான் இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாமே யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியாக வந்துட்டு தம்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கிறதில்ல, பாப்பா வந்ததுக்கப்புறம் கண்டுக்கிறதில்லன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுறாங்க. எல்லாத்து வீட்லையுமே அப்படியே என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த வரையுமே ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைங்களுக்கு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருந்திருக்கு.